அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4வது ட்ரிப் இப்போ நம்ம நெல் அள்ளிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கூட நெல் அள்ளிட்டு போயிட்டு இருக்கா. சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா எங்கள் விவசாயத்துலேருந்து தான் அரிசி நெல் எல்லாம் உற்பத்தி பண்ணுறோமே. என்ன பண்ண போகிறோம்? எஸ், இன்னைக்கு நெல் அள்ள போகிறோம். ஆட விட்றா. வருது, சூப்பராக வருது. கழுத்து விடாத பிடிச்சிக்கோ. இழுத்துருவாடா, அங்கே இழுத்துருவா. சரிவா, கடிக்காதுடா, சும்மா விளையாடுது. இன்னொரு ஆடு இது இப்படி புடுறா. அது புடி அவங்க கட்டட்டும். ஆக்சுவலி இந்த நெல்லை பார்த்தீங்கன்னா ஆடு சாப்பிட்டுட்டே இருந்துச்சா, அதனால நம்ம வந்து ஆட்டை ஃபஸ்ட்டு கட்டிட்டு அப்புறம் நம்ம நெல் அள்ள போகிறோம். அதே ஆட்டை கட்டிட்டு நம்ம நெல் அள்ளுறோம். ஆடு பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்குது. எத்தனை மாதம்? 4 மாதம். சரி வாங்க டக்குன்னு நெல் அள்ளும். மாங்காய் மரத்தில் பூ பாருங்க. தனிச்சு நீ 2 கூட அள்ளுற. இப்ப பூ இருக்கா? நிறைய தான் இருக்கு மரத்துல. இப்போ முன்னாடி எடுத்துட்டு போன மாதிரியே இப்போ நம்ம தூக்கிட்டு போனோம். அரை சாக்கு, இதில் அரை சாக்கு, ஒரு கூடை 3ஐயும் கொட்டினா ஒரு சாக்கு நம்பிடும். போலாமா? அதே உன் தலையில் ஒரு மூட்டை, என் தலையில் வந்து அந்த கூடை, அம்மா தலையில் ஒரு சாக்கு. தன்ஷி ஒரு வேலை செய்யல, உட்காந்தே கிடக்குறான். கூட்டி வச்சிட்ட, கொஞ்சம் அதில் அள்ளிடு. தூக்கி விடு. பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை வந்து இப்போ கட்டியாச்சு. இதை கொண்டு போய் இப்போ மெத்த வீட்டில் வைக்க போகிறோம். பிடிங்க. தனிச்சு விட ஒரு கை போடு. வா போனா விட்டு கூட நீ வா தன்ஷி வா. அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு மூட்டை வந்து 1/4 மூட்டை அம்மா தூக்கிட்டு வந்தாங்க. அரை மூட்டை சாக்கில் எடுத்துகிட்டு வந்தோம். கூடையில் ஒரு கூடை மூச்சு வாங்குது. கொட்ட முடியுமா? நான் கொட்டா. சாய் இங்க அடியில ஃபுல்லா ஒரு கூடையுமா? எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை, முக்கா மூட்டையா? நம்பர் 1 இது முழு மூட்டை, முக்கா மூட்டை. இன்னும் இருக்கிற நெல்லாம் கொண்டு வந்து இங்கே அடுக்கணும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? சாக்கு தான் கிடக்கு. சரி வாடா. அது இன்னும் எத்தனை இடமா வரும்? தன்ஷி பார்த்தீங்கன்னா இப்போதான் பொறுப்பாக வேலை செய்யற. தலையில தூக்கு. பொறுமையா. தன்ஷி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கூட நெல் அள்ளிட்டு போயிட்டு இருக்கா. பொறுமையா வெயிட் பண்ணு. எங்கேயாவது போட்டுற போகிறா, பயமாக இருக்கு வேறு. கீழே கூட இன்னும் இரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ நெல் எடுத்துகிட்டு வந்திருக்கா தன்ஷி? முக்கா கூட தூக்கிட்டு வந்திருக்கா தன்ஷி. சக்ஸஸ். ஏன்னா கீழே கொட்டாமல் சூப்பராக எடுத்து வந்துட்டேன். இப்போ இதில் கொட்டணும். இதில் கொட்டிட்டோம்னா அந்த முக்கா கூடயும் இது வந்து ஒரு மூட்டையாக நம்பிடும். சாக்குப்படி
சாக்கு நேரம் அப்படி இன்னொரு இது எடுத்துட்டா இன்னொன்று எடுத்துட்டா இன்னொன்று நானே எடுத்துருவேன் இன்னொன்று நானே எடுத்துருவேன் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 மூட்டை கொண்டு வந்து நம்ம வச்சுட்டோம். அதுவும் சாக்கு கொண்டாந்து வச்சு 3 ட்ரிப்பாக கொண்டு வந்து நம்ம அதில் கொட்டி ஃபில் பண்ணுறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்கள் விவசாயத்துலேருந்து தான் அரிசி நெல் எல்லாம் உற்பத்தி பண்ணுறோமே. அடுத்த ரவுண்டு நெல் அள்ளி வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 சாக்கு கிட்டத்தட்ட நெல் அள்ளிட்டோம். இன்னும் 2 நடை வருமேட்டுக்கு. இன்னும் 1 நடை தான் வருமா? அது தூக்கி விட்றா. மாடு நெல் சாப்பிட்ற போதா? வருது மாடு. யாருது? ஏய் சைக்கிள் எல்லாரும் டியூஷன் போயிட்டு வராங்க. எங்க போயிட்டு வரீங்க? எல்லாம் இங்க வா. எங்க போயிட்டு வரீங்க? இங்க வா. டியூஷனா? என்ன டியூஷனு? போஸ்ட் கொடுங்க. இங்க வாங்க. அது யாரு முன்னாடி போறது? ஹேம்னதா? சரி சரி ஓரமா போங்க. ஹாய் ஹாய் சொல்றா. ஹாய் சொல்ல. நான் சொல்ல ஹாய். ஹாய் சொல்ல மாட்டேங்க. சொல்றேன் சாப்ரி ஹாய். சரி ஓரமா போங்க. ஓரமா வண்டி வருது. ஒரு ஓரமா போங்க. அந்த அக்கா ஒருத்தங்க சைக்கிளில் போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த கூடையை நான் தூக்கிட்டு போகணும். இன்னும் ஒரு 2 நடைக்கிட்ட வரும் நெல். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 3வது மூட்டை நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம். இதே 3 ட்ரிப்பாக வந்திருக்கு. கா சாக்கு, அப்புறம் ஒரு பைசாக்கு, அப்புறம் ஒரு கூடை. 3 ட்ரிப்பாக நம்ம கொண்டாந்து கொட்டி இப்போ 3 மூட்டையாக ஆக்கிட்டோம். ஓகே, இன்னும் 2 மூட்டை கிட்டத்தட்ட இருக்குது. எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க சார். ஆதி சார் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4வது ட்ரிப் இப்போ நம்ம நெல் அள்ளிட்டுருக்கோம். பர்ஸ் விட்டு தள்ள போகிறடா. பர்ஸ் விட்டு தள்ள போகிறாங்களா? இது இன்னும் 1 நடு தான் வருமாம்மா? அதான் வரும். இன்னும் 1 நடு தானே? இது 1 தான் வரும். அதுக்கு மேலே கூட கூட ஆகிட்டேன். இன்னொரு சாக்கு. இந்த நெல் வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்க போகிறோம். காய வச்சு இப்போ எடுத்தாச்சு. இதை வந்து அதுக்கப்புறம் வெவிச்சு நம்ம அரிசியாக அரைச்சிக்கணுமா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய சாக்கில் அள்ளிட்டுருக்கோம். தள்ளுமா நெல் தள்ளு. லஞ்சி சொன்னா குளிக்கணுமா? சரி குளிச்சிக்கலாம். அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 சாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ காக்கா சாக்கு அள்ளி வச்சாச்சு. நம்ம மெத்த வீட்டில் கொண்டு போய் வச்சு அதை ஃபில் பண்ணணும். ஃபைனலாக முடிய போகுது. இன்னும் 1 கூட நெல் வருமா? 2 கூட வருமா? 2 கூட நெல் வரும். சரி வாங்க, அடுத்து இதை தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு வந்துடலாம். சாக்கு கூட ஏய் இது ஆட்டி தூக்கு. நெல் கீழே கொடிட போகுது. பொறுமையா. சக்சஸ். தன்சி என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா? இது எடுத்துட்டு போங்க. வராம் புளியம்பழம்லாம் படிக்கட்டில் கிடக்கு. பா தன்சி என்னம்மா பண்ணுற? சீக்கிரம் வேகமாக முட்டலாக்கு. உளுந்து பார்த்தீங்களா? இங்கே ஒரு ட்ரிப்பு உளுந்து காயுது.
போட்டான் வேற முடிச்சாச்சு, ஓரளவு முடிச்சாச்சு. நெல்லெல்லாம் அள்ளி ஆதி பாருங்க டயர்ட் ஆகிட்டான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா நெல்லும் அள்ளியாச்சு. ஆதி எல்லா மூட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோமா? இன்னும் எவ்வளோ இருக்குன்னா ஒரு அரை கூட நெல் தான் இருக்குது. ஆக்சுவலி பாருங்கள், ஆக்சுவலி 4 பெரிய சாக்குன்னு சொல்லுவோம். இது பெரிய சாக்கு, சணல் சாக்குன்னு சொல்லுவோம். சணல் சாக்கு பெரிய சாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 மூட்டை, ஒரு அரை பைசாக்கு இன்னும் ஒரு அரை கூட நெல் இருக்குது. இப்போ அதை கொண்டு வந்து இதில் கொட்டிட்டோன்னா இந்த நெல்லெல்லாம் தச்சு இங்கே பாருங்கள், இது வந்து தவிடு மூட்டை. மாட்டுக்கு பார்த்திங்கன்னா தவிடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாக்கு பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த மூட்டையை தச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாட்டத்தில் இந்த இடத்துல அடுக்கி வச்சுருவாங்க. இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாதப்ப இந்த நெல்லை எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சோம்னா இங்கே பாருங்கள் நெல்லை அதுக்கு யூஸ் இல்லை, சாப்பாட்டுக்கு தான். இது வந்து தீப்பெட்டின்னு சொல்லுவோம். சாப்பாட்டு அரிசி தவிடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தவிடு தனியாக கொடுத்துருவாங்க, அரிசி தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம அரிசி இல்லாதப்ப இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சிக்கலாம். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா போகும் நம்ம இந்த மாதிரி 4 மூட்டை 5 மூட்டை நெல் வந்து சேமித்து வச்சுப்போம். விவசாயங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நாற்று விட்டு அதில் களை அரித்து மருந்தடித்து அறுவடை பண்ணி அதை நெல்லாக பார்த்திங்கன்னா நம்ம சேகரித்து வச்சு இதுலேருந்து நம்ம அரிசி தயாரித்து சாப்பிட்றோம். சூப்பராக ஃபைனலாக இன்றைக்கி 4 மூட்டை கிட்டத்தட்ட கொண்டு வந்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை கூட நெல் மீந்து இருந்தது பார்த்தீங்களா, அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் உளுந்தா இவ்வளோதானா? பார்த்து இந்த பக்கம் கீழே அறியாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா நெல்லும் கரெக்டாக எத்தனை மூட்டை கீழே இறஞ்சிச்சு. 4 மூட்டை பெரிய மூட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்லை கொண்டு வந்துட்டோம். இல்லை கூடையில் பாதி கூட்டுறோம். எப்படி அல்ல கூடையில் அள்ளிக்கலாம், கொட்டிடு கூடையில் அள்ளிக்கலாம், கொட்டு அப்படியே கூடையில் அள்ளிக்க வேண்டியதான். இல்லை தச்சுக்கலாம்ல சணல் வச்சு. சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக 4 மூட்டை சணல் மூட்டை நம்ம இப்போ நெல் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு பெரிய சாக்கு. ஆதி கிளம்பிட்டியா? சரி பாய். பஞ்சி நெல்லுலாம் நாங்கள் அள்ளி சாக்கில் வச்சுட்டு அடுத்து இப்போ உளுந்து அள்ள வந்திருக்கோம். இது ஏமா மாடியில் ஒரு ட்ரிப் இப்போ நீ உளுந்து காய வச்சா அன்றைக்கி சாக்கில் போட்டது? இது விரைக்கா? இது திரும்பி வரப்பில் ஊன்றதுக்காக இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு. இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வரப்பில் ஊன்றதுக்கு நம்ம வந்து கடையில் வாங்காமல் நம்ம விவசாயத்தில் நம்ம எடுத்த உளுந்தையே திரும்ப பார்த்தீங்கன்னா காய வச்சு இப்போ எடுத்து வைக்கிறாங்க. பூச்சி பிடிக்காமல் எப்படி பாதுகாப்புவதா? பூச்சி மருந்து போட்டு வச்சா பூச்சி பிடிக்காமல் இருக்குமா? சரி, இன்னும் அந்த சைடில் கொஞ்சம் உளுந்து கிடக்கு, இந்த சைடில் கொஞ்சம் உளுந்து இருக்குது. சரி ஓகே வா நினச்சி கிளம்பலாம் வீட்டுக்கு. என்ன தெரிகிறதுங்க? தாத்தாட்ட போய் சணல் வாங்கிட்டா ஓடு, கீழே போயிட்டு சணல் வாங்கிட்டு வந்து ஆயாட்ட கூட. மணி 6 ஆயிடுச்சுமா. பால்லாம் வேணாம் விடு, பாக்கெட் பால் இருக்கு. ரஞ்சி ஆயா வீட்டுக்கு வந்து நெல்லெல்லாம் அள்ளியாச்சா? இப்போ திரும்பி நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பெரிய சணல் சாக்கு 4 மூட்டை பெரிய மூட்டை நம்ம நெல் வந்து அள்ளி வச்சுட்டு சூப்பராக உள்ளே கொண்டாந்து வச்சிட்டோம். 4
தஞ்சி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக உளுந்தள்ளிட்டு இருக்கான். இதோட நம்ம அள்ளி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து அள்ளிட்டு இருக்கோம். இருட்டாயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 ஆயிடுச்சு. அப்படியே உள்ளே போட்டுரு. அம்மா பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து அள்ளிட்டு இருக்காங்க. தன்சி இந்த உளுந்து அள்ளிட்டு இருக்கா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெல்லுலாம் அள்ளியாச்சு. நெல் அள்ளதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெல்லெல்லாம் அள்ளி வச்சுட்டோம். அடுத்து உளுந்தும் பார்த்தீங்கன்னா அள்ளியாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அப்ப நான் எனக்கு